நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. பழனியில் 4 வயது பெண் குழந்தை கணிதம் குறித்த கேள்விக்கு அசாத்தியமாக பதில் அளிப்பது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் வசித்து வருபவர் சிவசுப்பிரமணி. ஐடி ஊழியரான சிவசுப்பிரமணியின் மனைவி சிந்துஜா தமிழ்நாடு மாநில ஒலிம்பியாட் ஒருங்கிணைப்பாளராக உள்ளார். இவர்களுக்கு 4 வயதில் சியா என்ற பெண் குழந்தை ஒன்று உள்ளது. குழந்தை சியா தனியார் பள்ளியில் எல்கேஜி பயின்று வருகிறார். இந்நிலையில் குழந்தை சியா கணிதத்தில் ஆர்வம் கொண்டவராக விளங்குகிறார். தனது 3வது வயதிலேயே கணிதத்தில் கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் என அனைத்து விதமான கணிதமும் கற்றுள்ளார். கணிதத்தில் கை தேர்ந்த குழந்தையான சியாவிடம் கணிதம் குறித்து எவ்வளவு சிரமமான கேள்வி எழுப்பினாலும் உடனடியாக பதில் சொல்வது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறது. மேலும் சியா சிலம்பத்திலும் அதிக ஆர்வத்துடன் கற்று வருகிறார். இது குறித்து அவர்களது பெற்றோர் கூறும்போது, குழந்தை சியா கடந்த ஓரிரு ஆண்டுகளாக கணிதம் கற்பதில் மிகுந்த ஆர்வம் காட்டுவதாகவும் 2ஆம் வகுப்பு முதல் 4ஆம் வகுப்பு வரை வைரலான பாட புத்தகங்களை தற்போதே வாசிக்க துவங்கி உள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர். குழந்தை சியாவிற்கு இயல்பாகவே கற்றல் திறன் அதிகமாக இருப்பதாகவும் கூறுகின்றனர். மேலும் குழந்தை சியா இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட், ஒலிம்பியாட் நட்சத்திர திறமையாளர், ஓவிய கலையில் மைசூர் அரசு விருது, 2024 அபாக்ஸ் சாம்பியன், மாநில அளவிலான சிலம்பத்தில் முதலிடம் என பல்வேறு சாதனைகளை குவித்துள்ளார். குழந்தை சியாவிற்கு தனிப்பட்ட முறையில் எவ்வித சிறப்பு பயிற்சிகளும் அளிக்கவில்லை என்றும், மற்ற குழந்தைகளுக்கு வீட்டில் சாதாரணமாக கொடுக்கும் பயிற்சி போலவே தான் கற்றுக் கொடுப்பதாகவும் தெரிவிக்கின்றனர். மேலும் சியா தொலைக்காட்சி மற்றும் செல்போன் ஆகியவற்றை அதிகம் விரும்பி பார்ப்பதில்லை என்றும் தெரிவிக்கின்றனர். 4 வயதே ஆன பெண் குழந்தை ஒன்று கணிதத்தில் சிறந்து விளங்குவதும், கணிதம் குறித்து கேள்விக்கு அசாத்தியமான பதிலை தருவதும், பல்வேறு விருதுகளை பெற்றிருப்பதும் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. படிக்கிறா. ஸோ இவளுக்கு சின்ன வயசுலேருந்தே மேக்ஸு, ஸ்டடீஸ் இதிலெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம். ஸோ அதை நாங்கள் பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி தான் ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுத்தோம். நாங்களாம் வந்து அபாக்கஸ்க்கு, ஸோ மேக்ஸ் இந்த மாதிரி நாங்களாம் இண்டிவிஜுவலாக வந்து ட்ரைனிங் கொடுத்தோம். அவங்க அம்மா தான் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க. ஸோ அவள் வந்து ஃபுல்லாக ஸ்பீடாக சொல்கிறான். இப்போ 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிற, 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைகளுக்கு ஈக்குவலாக இந்த வயசுலேயே வந்து நல்லா பண்ணுறாங்க சார். ஸோ அவார்டு வாங்கியிருக்காங்க சார். இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வாங்கியிருக்கா. அதுக்கப்புறம் வந்து ஒலிம்பியாடில் வாங்கியிருக்காங்க. ஒலிம்பியாடில் இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ் எல்லாத்துலேயுமே அவார்டு வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் அபாக்கஸ்க்கு வந்து மதுரையில் போய் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி அங்கே அவார்டு வாங்கிட்டு வந்திருக்கா. ஸோ அதே மாதிரி சிலம்பம்லேயும் கொஞ்சம் டேலண்ட் அதிகங்க. இப்போ சிலம்பம் ப்ராக்டிஸ் போயிட்டுருக்கா. சிலம்பத்தில் திண்டுக்கல் காம்படிஷனில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணி அங்கேயும் அவார்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ 4 வயசு தான் ஆகுது. கொஞ்சம் ஸ்பெஷல் டேலண்டட், மல்டி டேலண்டட் குழந்த. ஸோ அதுதாங்க சார். நெக்ஸ்ட் லெவலுக்கு ஸோ ஃபர்தராக நாங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுறோன்னு பார்த்துட்ருக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ லெவல் 3 முடிச்சிருக்காங்க அபாக்கஸில். ஸோ லெவல் 3 முடிக்கிறது ரொம்ப டஃப்பு. ஸோ இப்போ முடிச்சிருக்கா. ஸோ நெக்ஸ்ட் லெவலுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க அம்மா தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ வேறு எங்கேயும் நாங்கள் வேறு இன்ஸ்டியூஷன், ஸ்கூல் இந்த மாதிரி எங்கேயும் ட்ரைனிங் எடுத்துக்கலைங்க. ஃபுல்லாக வீட்டில் அவள் ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் அம்மா தர ப்ராக்டிஸில் டெய்லி ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் லெவலுக்கு தான் இப்போ ப்ரிப்பேர் ஆகிட்ருக்கா. ஸோ ஹாபீஸ் வந்துங்க ஃபுல்லாக அந்த கலரிங், ட்ராயிங், அதே மாதிரி ரீடிங் இந்த மாதிரி தான். மொபைல், டிவி இதிலெல்லாம் அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, பார்க்குறதில்ல. ஸோ சிலம்பமில் இன்ட்ரெஸ்ட் அதிகம். சிலம்பம் விளையாடுவாள். கிளாஸ்க்கு போயிட்டு வந்தாலும் இங்கேயும் சிலம்பம் விளாண்டுட்டு தான் இருப்பாள். ஸோ